நாமல் ராஜபக்சாக்கள் தாங்கள் திருடர்கள் மோசடிக்காரர்கள் என்கின்ற விடயம் என்பது நாங்கள் மாத்திரமல்ல, நீதிமன்றமே கூறியது இந்த நாட்டின் பொருளாதார கொலையாளிகள் வேறு யாரும் கிடையாது, நாமல் ராஜபக்சாவின் குடும்பம். அப்போ அந்த குடும்பத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தனது அம்மாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அப்பரை எடுத்துக்கொண்டாலும் சரி, சித்தப்பரை எடுத்துக்கொண்டாலும் சரி, பெரியப்பரை எடுத்துக்கொண்டாலும் சரி, பெரியப்பருடைய பிள்ளைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லோருமே இந்த மோசடியில் ஈடுபட்டவர்கள் என்பது இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு அது ஒரு புதுமையான விடயம் கிடையாது, புதிய விடயமும் கிடையாது. அப்போ அவ்வாறான ஒரு நிலைமையில் இருக்கின்ற நாமல் ராஜபக்ச அவர்கள் தான் 2029ஆம் ஆண்டு இந்த நாட்டின் ஜனாதிபதியா. நாங்கள் ஒன்றை மாத்திரம் சொல்லுகின்றோம் நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு, நீங்கள் செய்த பாவங்களுக்கு, நீங்கள் செய்த அநியாயங்களுக்கு கோவில் கோவிலாக அல்ல, சர்ச்சாக அல்ல, பள்ளிவாசல்கள் வழியாக அல்ல, பன்சல வழியாக அல்ல, எங்கு சென்றாலும் நிச்சயமாக உங்களுக்கு மன்னிப்பு